ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல். இப்போது நம்ம கஷ்டப்படாமல் மாவு அரைக்காமல் ஈஸியாக இட்லி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி மிக்ஸ் மாவு. நம்ம பவுடர் மட்டும் தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 8 மணி நேரத்தில் இட்லி தோசை சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இது பச்சரிசி, புழுங்கரிசி எந்த அரிசியில் வேணாலும் செய்யலாம். நான் இப்போ இது இட்லி அரிசி போட்டிருக்கேன். பாருங்கள், சாஃப்டான சூப்பரான இட்லி இதில் தயார் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு நான் ஒரு 50 கிராம் வெந்தயம் ஊற போட்டிருக்கேன். இதுவும் நல்லா 5 மணி நேரம் ஊறணும். நல்லா கழுவிட்டு வெந்தயத்தை ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. எல்லாம் தனித்தனியாக ஊற வைக்கணும். அடுத்தது உளுந்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். நான் இப்போ தோல் இல்லாத உளுந்து தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் தோல் போட்டிருந்தீங்கனாலும் பரவாயில்ல, அது அப்புறமா ஊற வச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துருங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னா 5 மணி நேரம் ஊறணும். இந்த அரிசி ஆகட்டும், உளுந்தாகட்டும், வெந்தயம் ஆகட்டும். அடுத்தது ஒரு 2 கிலோ அரிசி போட்டிருக்கேன். இப்போ நான் இட்லி அரிசி தான் அதில் போட்டிருக்கேன். நல்லா கழுவிட்டு நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு நல்ல வெயில் காய வைக்கணும். ஒரு துணியில் விரித்து நீங்கள் நல்ல வெயில் அடிக்கிற அன்னைக்கு மட்டும் இந்த அரிசி மாவை ரெடி பண்ணுங்கள். மற்ற நேரம் மழை நேரத்தில் அது சரியாக வராது. அதாவது ஒரு மாதிரி ஸ்மெல் அடித்து போயிடும். அதனால் நல்ல வெயில் அடிக்கிறப்ப இந்த மாவு தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நிறையாவே செஞ்சு வச்சுக்கலாம். அதாவது 5 கிலோ 6 கிலோ அந்த அளவு கூட செஞ்சு வச்சுக்கலாம். அரிசி உளுந்து எல்லாத்தையும் நல்லா காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த பாருங்கள், அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. சளிச்சிட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாது இந்த மாவு. முக்கியமாக இந்த அரிசி நல்லா ஊறுறதுல தான் இந்த கன்சிஸ்டன்சி நமக்கு இட்லி பதம் அப்போ அரைச்ச மாதிரி கிடைக்கிது. இவ்வளவு கஷ்டப்படாமல் இவ்வளவு ஈஸியாக அந்த மாவு ரெடி ஆயிடுச்சு. நமக்கு கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு அந்த கிரைண்டரை கழுவிக்கிட்டு இவ்வளோலாம் நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாகவே இந்த இட்லி ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வருதுங்க. நான் இது என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாவை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் எங்கேயோ வெளியூர் போயிட்டு வர்றீங்க, காலையில் வந்துட்டீங்க, நைட்டு இட்லி வேணும், இல்லை நைட்டு வந்துடுறீங்க, காலையில் இட்லி வேணும்னா கஷ்டப்பட்டு அரிசியை ஊற வச்சு அதை அரைச்சிட்டு அதுக்கு 5 மணி நேரம் வெயிட் பண்ணி திருப்பி அது புளிக்க 8 மணி நேரம் வெயிட் பண்ணி இதெல்லாம் தேவையில்லைங்க. இப்போ நான் ஒரு பவுலில் 2 கப்பு மாவு போட்டுக்கிட்டேங்க. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கிட்டேன். இப்போ இது கணக்கு என்னென்னா, 1 கப்பு மாவு போட்டிங்கன்னா 1.5 கப்பு தண்ணி விடணும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் போட்டிங்கன்னா இட்லியோட கன்சிஸ்டன்சி நல்லா பஃபியாக சாஃப்டாக வராமல் கொஞ்சம் தேய்ச்சிட்டு வரும். அதனால் தண்ணி ஊற்றுறத கரெக்டாக ஊற்றுங்க. 1:1.5. அதாவது அரிசி மாவு 1 பங்குன்னா 1.5 பங்கு தண்ணி. இதை பாருங்கள், 8 மணி நேரம் கழித்து எந்த அளவு மாவு புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா நம்ம கிரைண்டரில் ஊற வச்சு அரைச்ச அளவுக்கு அதே அளவே நல்லா உப்பி வரும். மாவு நல்லா புளிச்சிருக்கும். இட்லியும் நல்லா சாஃப்டாக வருங்க. அது தோசையும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா முருகலாக வரும். இப்போ அடுத்தது நம்ம இந்த மாவில் தோசை ஊற்றலாம். தோசை ஊற்றினா நம்ம இதில் வெந்தயம் போட்டிருக்கிறதுனால நல்லா சிகப்பாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக தோசை வருங்க. உங்கள் குழந்தைங்க வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா கூட இந்த மாவை ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக இட்லி தோசை ரெடி பண்ணிப்பாங்க. இது ரொம்ப உபயோகமான ஒரு ரெசிபி தான் இது. குளிர் பிரதேசத்தில் உள்ளவங்க மாவு புளிக்கிறதுக்கு மாவை கரைச்சிட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வச்சு எடுத்தாலே நல்லா புளிச்சிரும். பார்த்தாலே தெரியுது பாருங்கள், கிறிஸ்பியாக இந்த தோசை ரெடி ஆயிடுச்சுன்னு. அடுத்தது நம்ம இட்லி ஊற்றலாம். இட்லி அதே மாதிரி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் ஊற்றி வேக விடுங்க. இட்லி நல்லா சாஃப்டாக நல்லா வருங்க. மாதிரி பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் இட்லியும் தோசையும் கஷ்டப்படாமல் மாவு ரெடி ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. இந்த சந்தோஷத்தை நீங்களும் என்ஜாய் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டேன். நீங்கள் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இவ்வளோ ஒரு வசதியாக இட்லி தோசை ரெடி ஆகிடுச்சா அப்படின்ட்டு. அரிசி உளுந்து ஊற போட்டு கிரைண்டரில் அரைச்சி கிரைண்டரை கழுவி எந்த சிரமமும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு மாவு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்து.
ஒரே மாவில் இப்போ இட்லி தோசை ரெண்டுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கட்டாயமாக உங்களுக்கு உபயோகமாக தான் இருக்கும். இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி வந்திருக்குன்ட்டு. நல்லா வெள்ளை வெளியேறுன்னு நல்லா பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக வருங்க இட்லி. என்னோடய 70 வயசு அனுபவத்தில் கஷ்டப்படாமல் இட்லி தோசை செய்தது இதுதான் முதல் தடவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அமுக்குனீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வணக்கம்.